ஹாய் வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவை ஒரு ரிவ்யூ ஓடி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த கோகனட் பிரேக்கர் வாங்கியிருந்தேன். இதில் வச்சு நம்ம இந்த தேங்காய்லாம் சூப்பராக உடைக்கலாம் அப்படின்னு போட்டிருந்து. இதோட ப்ரைஸ் வந்து 100 and something rupees தான். கீழே வந்து இந்த மாதிரி க்ரிப்புக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து உடைக்கிறதுக்குள்ள ஒரு ஷார்ப்பான எட்ஜும் இருக்குது. இந்த மாதிரி சில தேங்காயெல்லாம் வந்து இதில் உடையவே மாட்டேங்கிறது, சிலது வந்து உடையுது. இது வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஷார்ப்பான எட்ஜுக்கு மேலே அடிக்கணும். அப்போ அந்த தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்து கலெக்ட் ஆகும். அண்டு உடையிறதும் வந்து அந்தளவு பர்ஃபெக்டாக உடையலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 50-50 தான் சொல்லுவேன். சிலது வந்து உடையுது, ஓகே. தண்ணி வந்து அழகாக நீட்டாக கலெக்ட் ஆயிரும் கீழே, ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கிறனால. பட் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தவங்க இது வந்து உண்மையாட்டே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைனா எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியலையா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் இட்லி தோசைக்கெலாம் வந்து ஈஸியாட்டு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் வந்து சட்னி தான். இன்றைக்கி வந்து ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பீனட் சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் வந்து நான் வாங்கியிருந்தேன்னு போன வ்ளாக்லலாம் வந்து சொல்லியிருப்பேன். என்னோடய வ்ளாக்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் தான் வந்து தேங்காய் வந்து திருவிட்டுருக்கேன். வேர்க்கடலை சட்னிக்கு வந்துட்டு வேர்க்கடலை நான் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் குவான்டிட்டி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு 4 to 5 ஸ்பூன் போதும். பிளெயினான ஒரு பேனில் லைட்டாக வந்து வறுத்தெடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சமாக கலர் மாறும். அந்த டைம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நான் 2 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு பிஞ்சு அந்த மாதிரி புளி தான். இது வைக்கட்டாலும் ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி, அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளித்து இதில் கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எப்போவுமே பிளெயினான சட்னி வச்சாலும் போர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி சட்னி வச்சிட வேண்டியதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போதே நான் ரைஸும் வந்து ஸ்டவ்வில் வச்சுருவேன். வந்த புதுசுலலாம் வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து எப்படி கன்சியூம் பண்ணி குக் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான். அன்றைக்குள்ள லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸும் கொஞ்சமாக கோவக்காய் பொரியல், கறிக்கு வந்து ரசம் மூடி முடிச்சுக்கிட்டேன். ஸோ எஸ், இதான் எங்களோட லஞ்ச் பிளேட் அன்னைக்கு.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வைக்கலாம், டின்னருக்கு என்ன வைக்கலான்னு கூட யோசிச்சிடலாம். பட் லஞ்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்ன கறி வைக்கிறதுன்னு யோசிக்க தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரசம் வைக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ரசம் கூட லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பப்படமாக ஆட் பண்ணேன். அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லூலு மால் கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு. இங்கே உள்ள க்ராசரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி தான் வாங்குவேன். நம்ம ஊரோட இங்கே கம்மியாக இருக்கா இல்லைனா சேமாக இருந்தாலும் ஓகே. பட் அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் நான் வந்து ஊருக்கு போகும்போது அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு சின்ன ஹாலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லூலு மால் போயிட்டு கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் நிறையவே இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு வீட்டில் தீர்ந்துட்டு, ஸோ இந்த ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 160 rupees. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பொரிக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோகனட் ஆயில் தீர்ந்துன்னு அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 189 நினைக்கிறேன். 230 போட்டிருந்தாங்க. பட் ஆஃபரில் வந்துட்டு 189 rupees தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்டு இந்த சோப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து கூல் மின் சாஃப்ட் ஃப்ரெஷ் விவாலோடது. இதோட ப்ரைஸும் வந்து ஆஃபரில் 150 தான் போட்டிருந்தாங்க. சரி, இதுவும் ஒரு பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து பியர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த வாட்டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்துட்டு இந்த பட்டர் சேக்னு ஒரு முறுக்கு வந்துட்டு 28 rupees தான். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதினா இல்லை, இது வந்து 14 rupeesக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டாக வந்து தருவாங்க. ஸோ அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். 21 rupees போட்டிருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இலைகள். பட் இப்போ அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டால் வந்து வாங்கியிருந்தேன். உளுந்து, ஒயிட் உளுந்து வந்து தேவைப்படுதுன்னு வாங்கியிருந்தேன். இது 69 rupees. 1/2 kg வரும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டு மார்ஸ் அப்படின்ட்டு அந்த சாக்லேட் ஒன்று எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட் 99 rupees தான். ஸ்பெஷல் ஆஃபர்னு வந்து 99 rupeesக்கு போட்டிருந்தாங்க. ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நிறைய ஷாப்பில் வந்து தேடி இருக்கேன் இந்த மாதிரி பக்கெட் வந்து அர்ஜென்ட்டுக்கு. பட்டு அது எல்லாமே வந்து 300 மேலே தான் இருந்துச்சு. பட் இது வந்து 99 rupeesக்கு ஆஃபரில் வந்து ஒர்த்தாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கிட்டேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில். ஸோ பிரியாணி மசாலா ஒன்று வாங்கியிருந்தேன். இது தீந்துடுச்சுன்னு 2 பேருமே கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் சொல்லுவேன். இருந்தாலும் சரி கொஞ்சமாக அதை வந்து சாப்பாடில் இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்னு வந்து குக்கும்பர் வந்து வாங்கியிருந்தோம். குக்கும்பர் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 65 rupees. இவ்வளோ குக்கும்பர் கிடச்சிது. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் இவ்வளோ குக்கும்பர் போதும் அப்படின்ட்டு எடுத்து கவரில் போட்டு அப்படி ப்ரைஸ் போட்டது தான். இது இவ்வளோ கேஜி அப்படின்லாம் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சால். ஏற்கனவே பிரிஞ்சால் வந்து வீட்டில் இருக்குது, கத்திரிக்காய். ஸோ ஒரே ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு வாங்கியிருந்தேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டனால ஃப்ரை இல்லைனா அந்த மாதிரி வதக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு 2 வீக்ஸ்க்குள்ளே தான் மேக்ஸிமம் இதெல்லாம் வச்சு தீக்கணும், இல்லைனா வந்துட்டு நாஸ் ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டேட்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க. டேட்ஸு இதோட ப்ரைஸ் வந்து 42 rupees. கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து 42 rupees. அங்கே நிறைய டேட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம இந்தந்த நாட்டில் உள்ள டேட்ஸ் அப்படின்னு வரைக்கும் இருக்குது. நம்ம அதில் வந்துட்டு என்ன டேட்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி நம்ம அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு இது எடுத்தது தான் இது. அப்புறம் வந்துட்டு ஜீரக சம்பா பிரியாணி அரிசி இருக்கு இல்லையா, ஸோ எங்களுக்கு வந்துட்டு நெட்டையாக அந்த பாஸ்மதி ரைஸ் விட இந்த மாதிரி ஜீரக சம்பா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே ஏதாச்சும் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 1/2 kg வாங்கியிருந்தேன். 61 rupees தான். லூஸில் இருந்தால் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துருந்தோம். ஆப்பிள் இந்த மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆப்பிள் இருந்துச்சு. நாங்கள் இந்த வெரைட்டி வந்து எடுத்துருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 66 rupees.
வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக இறங்கலான்னு என்னெல்லாமும் பறக்கிட்டு வந்தோம். பட்டு தெரியல. ஆக்சுவலி இப்போலாம் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் வந்து நிறைய எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் வந்து இறங்கியிருப்போம். அதனால இந்த மாதிரி ஆம்லாலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 31 rupees. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த பெரிய வெங்காயம் அது வந்துட்டு 38 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அது வீட்டில் தீந்துட்டு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தக்காளி பழம்லாம் அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அது 23 rupees தான் இவ்வளோ தக்காளி பழம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கேஜி எல்லாம் கனெக்ட் பண்ணி வாங்கலை. ஜஸ்ட்டு நமக்கு வந்து இவ்வளோனா ஒரு 2 weeksக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரே ஒரு கேப்சிகம் வந்து எடுத்திருந்தேன். அந்த ஒரு கேப்சிகத்தோட ப்ரைஸ் வந்து 22 rupees. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேரட் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு 26 rupeesக்கு கொஞ்சம் கேரட் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸ்டாக்குக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். இது வந்துட்டு ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஏன்னா ஏதாச்சும் ஹெவியாக சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு அடிக்கடி குடிப்போம். ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் வாங்கினேன். அது வந்து 38 rupeesக்கு ஒரு 5 எலுமிச்சம்பழம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பீன்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் 25 rupeesக்கு. அங்கே நிறைய பீன்ஸ் இருக்குது. எனக்கு என்ன பீன்ஸு செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி குத்து பதிப்பாக வந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு இந்த மாதிரி பீன்ஸ் வந்து எடுத்துருந்தேன். இதில் லைட் கலர் இருந்தது, இதை விட டார்க் கலர் இருந்துச்சு. அப்புறம் இதுக்குள்ளே நிறைய சீட் வந்து நல்லா நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. பயிர் ஐட்டம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. சரி ஃபைனலாக இதை எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வாங்க தெரியல அது வந்து கரெக்டாக. தென் என்னென்னா வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆரஞ்சு வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஆரஞ்சு நல்ல ஆரஞ்சாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 58 rupees. ஒரு கேஜி வந்து 54 rupees. நாங்கள் வந்து 58க்கு வந்து எடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஆரஞ்சு நல்லா பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே எடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஐட்டம் கொஞ்சம் எடுத்துருந்தோம். நம்ம எந்த அளவு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் சீட் ஐட்டமும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். இது வந்துட்டு இந்த ஃப்ளாக் சீட் வந்து 22 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 100 grams ஃப்ளாக் சீட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம பாலெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட, அதனால் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி பாதாம் வந்து வாங்கியிருந்தோம். 200 grams இந்த பாதாம் வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்துட்டு பாலெல்லாம் வந்து அடித்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீடு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீட், இது வந்துட்டு பம்கின் சீட் வந்துட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அடித்து மில்க் கூட வந்து குடிக்கிறது மாதிரி தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும். இது நாங்கள் லூஸில் தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து தனித்தனியாக பேக்கெட்டாகவும் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அங்கே தனியாக ஒரு கவுண்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி சீட்ஸ்க்குனே தனியாட்டு ஒரு கவுண்டர் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ வேணுமோ நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கிராம்ஸ் கணக்கு படி நாங்கள் வாங்கினோம். தென் வந்துட்டு இந்த நீம் ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். நீம் ஃபேஸ் வாஷ் இதோட ப்ரைஸ் வந்து 50 ml 85 rupees. ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேலக்ஸி வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 110 ஏதோ ருபீஸ்க்குள்ளது 66 rupeesல தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒன்று வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஆட்டு நிறைய பீசஸில் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 49 rupees தான். இது நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டாக வாங்குறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருக்கும். அதை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து வாங்கியிருந்தோம். பட் 2 daysல வந்து காலி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பேக்கிங்கில் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீட்டாகவும் பேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 250 grams தான். 140 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ப்ரைஸ்க்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால இது ஒன்று எடுத்திருந்தேன். யூஸ்வலாக நான் வந்துட்டு அங்கே போனேன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸ் வாங்கிட்டு வருவேன். நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் நீட்டாகவும் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 1 day விட்டு கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமைச்சிக்கலாம். இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் வந்துட்டு 31 rupees இந்த மாதிரி கார்ன்.
நார்மலாக க்ளோஸ் ஆன கார்னர் இருந்துச்சு. இதுலேயுமே வந்துட்டு ஹாஃப் போர்ஷன் வந்து க்ளோஸ் ஆகி போய் தான் இருக்குது. ஹாஃப் போர்ஷன் தெரியும், இதுவுமே உரிச்சு வச்சுருப்பாங்க, தனியாக டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கார்ன் இருந்துச்சு. நான் இந்த கார்ன் வந்து எடுத்திருந்தேன். 85 rupees. இந்த மாதிரி ஒரு பாட்டில் அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளாக் கரண்ட், மேங்கோ, மொஜிட்டோ ஐட்டம் மாதிரி அப்படின்னு நிறைய இருக்குது. டேட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஷேக் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படி நிறைய ஐட்டம் இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு பால் கூட வந்துட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும். அது கூட வந்து வாட்டர்மெலான் மிக்ஸ் ஆகிருக்கும். வாட்டர்மெலான் இந்த பீஸ் கட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அது வந்துட்டு இந்த சில்லுன்னு சாப்பிட்ற வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து போனீங்கன்னா லூலு மாலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், இதுக்கு மேலே வந்துட்டு டெய்லி க்ராசரினா என்ன வாங்குவோம்னா வந்துட்டு பால், முட்டை இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்லாம் இருக்கும். அதை நாங்கள் கிட்டே வாங்கிப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டு போனால் தான் இப்படி லூலு மால் போயிட்டு எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட முடியும். ஸோ எஸ், இந்த மந்த்துக்கான பட்ஜெட்டான ஒரு க்ராசரி அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷாப்பிங் வந்து இதுதான். இது கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் என்னோடய வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச ரெசிபீஸும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாகிட்டு. லூலு மால் போயிட்டு வந்ததும் ஹால் வீடியோ இந்த மாதிரி எடுத்திருந்தேன். அது முடித்ததும் பார்த்திங்கன்னா டின்னரே வந்துடுச்சு. ஸோ மார்னிங் வந்து தோசை வந்து எடுத்தனால இன்றைக்கி நைட் வந்து ஜஸ்ட் சப்பாத்தியோடி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி கூட வந்து நார்மலாக ஒரு எக் பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கேப்சிகம், தக்காளியும் உள்ளியும் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்ததுமே வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து நான் சைட் டிஷ் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைடு சப்பாத்தி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த உள்ளி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நான் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிடுவேன். அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து குக் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழித்து இந்த மாதிரி கேப்சிகமும் நான் போடுறேன். இந்த சாப்பிங் போர்டு நான் ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் வந்து இனி வரக்கூடிய விளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுற பொடி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல, ஏன்னா வந்துட்டு என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லைன்ட்டு. ஃபைனலாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 eggs வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் கொத்தமல்லி இலையை வந்து ஃபைனாக சாப் பண்ணி மேலே ஊடி போட்டுற வேண்டியதான். அன்றைக்கான டின்னர் வந்து எங்களுக்கு இதுதான். ஸோ எவ்வளோ தூரம் சிம்பிளாக சைட் டிஷ்ஷெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.